வணக்கம் நேயர்களே. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் 3 தியேட்டர் இருக்குங்க. இந்த 3 தியேட்டர் பக்கத்தில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க. மொத்தம் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அதோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு இந்த வீடு தாங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு இருக்குதுங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு மட்டும்தான் காமிச்சிருப்போம். மாடியில் குடியிருக்காங்க, அதனால் 3 வீட்டையும் காமிக்க முடியாது. அதை பற்றி விவரத்தை நான் இடையில சொல்கிறேங்க. இது போட்டிக்கோங்க, இல்லை ஸ்டெப்ஸ் இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு. 3 வீட்டுக்கும் இந்த வழியில் போகலாங்க. அது இல்லாமல் ஒரு நல்லது கெட்டது போயிட்டு வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி பாத்ரூம் இருக்குது பாருங்கள். இதில் 4 கனெக்ஷன் இபி கனெக்ஷன் இருக்குங்க. மேலே மாடியில் 3 வீட்டுக்கும், கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு வீட்டுக்கும். இது ஹாலுங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்குறோம். 2 பக்கத்தில் ஷோ கேஸுக்கு செல்ஃப் இருக்குதுங்க. ஹால் நல்ல பெரிய சைஸில் இருக்குது. இதில் 2 பெட்ரூம் வச்சுருக்கிற மாதிரி வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற வீடு 2 பெட்ரூம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு. அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குங்க. இண்டியன் டாய்லெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸ் பெட்ரூமுங்க. இது டைனிங். இதில் டைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, செல்ஃபு கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமு. இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. செல்ஃபு லாஃப்ட் இருக்குது. இதில் வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இடம் விட்டு கட்டியிருக்காங்க பார்க்கிங்க்கு. அதாவது மேலே மாடியில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாருமே நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு பார்க்கிங்க்கு நிறைய இடம் இருக்குங்க. அதை வீடியோ நாங்கள் எடுக்க முடியல. இந்த இடத்துல ஒரு மிரர் வச்சுருக்காங்க. கிச்சனுங்க. நல்ல தண்ணி போர் தண்ணி இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. சிங்க் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடம் ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கிச்சனில் செல்ஃபு நிறையா இருக்குது. இந்த வீடு இப்போ வாடகைக்கு விட்டாக்கா 15,000 ரூபா வருங்க. அது மட்டும் இல்லாமல் மாடியில் 3 வீடு இருக்குங்க. இந்த 3 வீடுமே சிங்கிள் பெட்ரூம் இருக்கிறது. அதாவது ஒரு ஹாலு, கிச்சனு, ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி இருக்குங்க. 3 வீடுமே வாடகைக்கு இருக்காங்க. மேல் வீடு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா, ஒவ்வொரு வீடும் 5,000 ரூபா பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,000 வாடகை வருது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டுக்கும் 15,000 ரூபா வாடகை வருங்க. மொத்தம் 30,000 ரூபா மாதத்துக்கு வரும். இந்த வீட்டோட ரேட்டு 1,30 லட்சங்க. இன்னொரு தடவை சொல்லிடுங்க, 1400 ஸ்கொயர் ஃபீட்டு இடங்க இது லேண்டு. இதில் 4 வீடு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடும் இருக்குதுங்க. இது வடக்கு பார்த்த இடங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட 3 தியேட்டர் பக்கத்தில் இருக்குது. இதனோட ரேட்டு 1,30 லட்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பிடிச்சிருக்கு. இதை வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன். அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி இந்த வீட்டு வந்து பார்க்கலாம். இல்லை இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது விவரம்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.